MEN அப்படின்ட்டு ஒரு மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்னு பெண் இருக்குது பார்த்தீங்களா, சபரிசனோடது. அதே மாதிரி இவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஒரு கண்டனம் வைக்கிறாரு சொன்னா ஒரு முதல்வருக்கு அழகு என்ன, அதுக்கு ரிப்ளை பண்ணணும். உங்களுடைய நிலையை நீங்கள் நியாயப்படுத்தணும். அந்த ஆளுக்கு ஒரு வேலை கிடையாது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை. என்னையா இது? மாம்பழம் சாப்பிட்டீங்களா, நம்ம இவன் முதல்வர்கிட்ட கேட்பாங்களே, நீங்கள் வந்து இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷர்ட் போட்டுக்கிட்டால் நல்லா இருக்குமா, நீங்கள் வந்து அது அதாவது முதல்வருக்கு பிடிச்ச மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறது. பாமக இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை ஜாஸ்தி விமர்சனமே பண்ணல சார், பண்ணவே கிடையாது சார். சார் அன்பமணி என்ன சொல்லியிருக்காரு, டயர் நக்கின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கீழ்த்தரமான வார்த்தைகளை யார் பயன்படுத்துறது? அதெல்லாம் அப்போ அது கூட்டணி முன்னால மூப்பனார் காலத்துலேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, மூப்பனார் வாழப்பாடி அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கம்மியாகிக்கிட்டே தான் போகிறது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சேர மாட்டேங்குது, பிள்ளைக்கும் மூத்த தலைவர்களுக்கும் சேர மாட்டேங்குது, பிள்ளைக்கும் அத்தைக்கும் சேர மாட்டேங்குது, பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர மாட்டேங்கிறது. மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி பின்னால் போய் நின்னாங்களோ, எப்படி தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிச்சதோ, அதே தான் அன்புமணிக்கு ஆக போகிறது. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக கூட்டணி வந்து பலவீனமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதிமுக கூட்டணி தான் பலமாக இருக்குன்னு தானே தெரியுது. ஏன்னா பாமக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள, அதுக்கு தேமுதிக எங்களுக்கு சீட் கொடுக்கலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? நான் சொன்னது உண்மைதான். டிஎம்கே கூட்டணி வந்து பயங்கரமாக பலவீனமாக போயிருக்குங்கிறது உண்மைதான். டிஎம்கே கூட்டணி மட்டும் இல்லை, டிஎம்கேயே பலவீனமாக போயிருக்குங்கிறத நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நீங்கள் அதை வெட்டிட்டீங்க. ஓகே, இப்போது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் நடப்பது என்ன, அண்ணாமலை என்ன செய்கிறார், கட்சி தொய்வடைந்து விட்டதா, நயினார் நாகேந்திரன் உறங்குகிறாரா, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து கரெக்டாக 2026க்கு முன்னால் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஊடகவியலாளர்கள் சந்திப்பு நடந்தது, அதாவது ஊடக அமைப்பு சந்திப்பு நடந்தது, இவங்களோடது பாரதிய ஜனதா கட்சியோடது, ஒரு வாரம் முன்னால். அதில் இது வரைக்குமே அவங்க வந்து மீடியாவை பற்றி ரொம்ப ஜாஸ்தி கவனம் கொடுக்கல, மீடியா மேலே கவனம் கொடுக்கல. வார் ரூம் வச்சிருக்கிறதெல்லாம் பிஜேபி தானே சார்? எது வார் ரூம் பிஜேபி இல்லையா? வார் ரூம் வந்து பிஜேபியோட தான். வார் ரூம்ங்கிறது வேறு கான்செப்ட். ஆனால் வார் ரூம் வந்து பாக்கி நிறைய அதுவும் மீடியாக்குள்ளே தான் சார் வருது. இல்லை, அது மீடியாக்குள்ளே வரணுங்கிற அவசியம் கிடையாது, மீடியா அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா வார் ரூம்ங்கிறது இன்னொரு பெரிய கான்செப்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான தகவல் சேகரிப்பு, அதுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் கொடுக்கணும், என்ன மாதிரி அறிக்கைகள் கொடுக்கணும், அறிக்கைகளை வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணுமா இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணுமா, இதெல்லாம் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்காங்கிறதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணி உடனுக்குடன் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் தலைவரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தலைவர் ப்ரிப்பேர் பண்ணுறது மீடியா மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும். அதுதான் வார் ரூம். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே வார் ரூம் அப்படிங்கிறது ஒன்று இருக்க தான் வேணும். இவங்களோடது வார் ரூம் வச்சுக்குவாங்க. அதாவது எனக்கு வேண்டியவங்கள தான் நான் வார் ரூமில் வச்சுருப்பேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த ஒரு கட்சி இப்போ தலைவர் மாதிரி என்ன சொன்னால் உடனே அவருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டீம் வரத்தான் செய்யும். அது அகில இந்திய தலைமையிலையும் இருக்கும், மாநில தலைமையிலையும் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஊடக அமைப்பு கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, MEN அப்படின்ட்டு ஒரு மீடியா எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க்னு பெண் இருக்குது பார்த்தீங்களா, சபரிசனோடது. அதே மாதிரி இவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க. 2 நாளில் அவங்க அதை அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய அஃபிஷியல் பேச்சாளர்கள் யார், அவங்க தான் வந்து ஊடக விவாதங்களுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு சார்ட் வரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இந்த டே ஆர் 2 உங்களுக்கு அதெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதேமாரி ஏடிஎம்கே இன்றைக்கி வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கிளியராக ஒரு தனிப்பட்ட பாதையில் போய்கிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா,
டெய்லி பேசிஸில் ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஒரு போராட்டம், ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர். அதுக்காக தான் வந்து இவர் கேட்டார் பாருங்க, முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேலை இல்லை, எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். ராமதாஸுக்கு ஒரு வேலை இல்லை, எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்கு என்கிட்ட டைம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். எடப்பாடி பழனிசாமி யாருங்க? எடப்பாடி பழனிசாமி முன்னாள் சீஃப் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர். அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஒரு கண்டனம் வைக்கிறாரு சொன்னா ஒரு முதல்வருக்கு அழகு என்ன? அதுக்கு ரிப்ளை பண்ணணும். உங்களுடைய நிலையை நீங்கள் நியாயப்படுத்தணும். அந்த ஆளுக்கு ஒரு வேலை கிடையாது, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை. என்னையா இது? இதென்ன ஜனநாயகமாக இல்லை ஒரு முடியாட்சியா? முடியாட்சியாக இருந்தால் என்ன இருக்கும்? அவரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. நல்ல வேலை அந்த அளவுக்கு இந்த ஆள் போகல. அதான் மோடியோட வேஸை ஃபாலோ பண்ணிட்டாரு போல. யாரு? ஸ்டாலின். மோடி வந்து எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? மோடியும் ஸ்டாலின் நீங்கள் எப்படி? ராகுல் காந்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு அவங்க எதை ஆன்சர் பண்ணுறதில்ல, இல்லை யாரும் இல்லையே. மோடி இந்த மாதிரிலாம் வந்து கேட்கவே இல்லையே. ஆனால் அவர் தான் வெளியே வந்து ஆன்சரே பண்ணுறது இல்லையா சார்? எப்படி தேவையே இல்லையே உங்களுக்கு? ஏன்னா மற்ற இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, மற்ற மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கிறாங்க, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் முதல்வர்கிட்ட முதல்வர் வராரு, கேட்குறாரு. பிரைம் மினிஸ்டர்கிட்ட யாராவது கேட்டுட்டு அவர் பதில் சொல்லாமல் எங்கே ஓடி இருக்காரா? நம்ம கமல்ஹாசன் மாதிரி ஓடி இருக்காரா? கேட்கறதுக்கான பிரஸ் மீட்டே அவர் வைக்கிறது இல்லை. இல்லை தேவையே இல்லையே, அவருக்கு தேவையே இல்லை. அவர் எவ்வளோ பிரஸ் மீட் வந்து 4 பேருக்கு ஆன்சர் பண்றாரு, அவர் அது கூட பண்ண மாட்டாரு. எவ்வளவோ இடங்கள்ல வந்து பிரதம மந்திரி வெளில வந்துக்கிட்டு தான் இருக்காரு, மக்களை மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ரோடு ஷோவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. பத்திரிகையாளர் மீட்டு தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து 1-to-1 நிறைய இன்டர்வியூ கொடுத்தாரு. 82 இன்டர்வியூ கொடுத்தாரு 2024க்கு முன்னால. உங்களுக்கே தெரியும் அரசியலில் இன்டர்வியூ எப்படி எடுக்கிறாங்கன்னு. என்ன இந்த மாம்பழம் சாப்பிட்டீங்களா? நம்ம முதல்வர்கிட்ட கேட்பாங்களே, நீங்கள் வந்து இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷர்ட் போட்டுக்கிட்டால் நல்லா இருக்குமா? நீங்கள் வந்து அதாவது முதல்வருக்கு பிடிச்ச மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறது. அதே தான் சார் அங்கேயும் நடக்குது. அந்த மாதிரி நடக்கவே இல்லையே. இந்தியா டுடேனுடைய இது பாருங்கள், CNN IBNலாம் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கங்கிறத பாருங்கள். உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கறது? நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது? அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் வந்து மக்களாக டைரக்ட் கனெக்டில் இருக்கிறாரு. மனதின் குரல் அப்படிங்கிறது ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் அவர் பேசுகிறாரு. தான் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஆனால் இந்த மாதிரி எப்போவுமே ஒரு எதிர்க்கட்சி தலைவராகட்டும், ராகுல் காந்தியை பற்றி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி வந்து பாலக் புத்தி அப்படின்ட்டு பாராளுமன்றத்திலே அவர் பேசியிருக்கிறாரு. அவர் எதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டி நடத்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தத்ரூபமாக பார்க்குறோம். அதனால அவர் பயப்படாமல் பாராளுமன்றத்திலேயே இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர். ஆனால் முதல்வருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் கமல்ஹாசன் மாதிரி ஓடி போயிடுவார். இந்த காலத்தின் கட்டாயம், நாட்டுக்கு தேவை, அதனால் வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புது கதையெல்லாம் உருட்டிகிட்டு இருப்பார். அதனால் ஸ்டாலினையும் அவங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா ரொம்ப வீக்காக இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது அவங்களுக்குள்ள எந்த பெரிய சண்டையும் இல்லையா? அவங்க வந்து தொகுதி உடன்பாடு மட்டும் தான், தொகுதி யாருக்குன்னு மட்டும் தான் ஒன்றும் முடிவு பண்ணல தவிர மற்றபடி ஈஸியாக தான் போயிட்டுருக்காங்க. இப்போ கூட MP தொகுதி வந்து யாருக்குன்னு சொல்லிட்டு 4 தொகுதி அறிவிச்சிட்டாங்க, 4 பேர் அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அதிமுக தான் 2 பேர் யாரும் அறிவிக்கல. இப்போ பாமக கொடுப்பாங்களா, தேமுதிக கொடுப்பாங்களா, இல்லை அதிமுக அவங்களுக்குள்ள தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை எங்கே போட்டுட்ருக்காங்க? தேமுதிகவோட பிரேமலதா என்ன சொன்னாங்க? பிரேமலதா அந்த கூட்டணியில் இப்போ இல்லை. பாமக இந்த கூட்டணியில் இல்லை, பாஜக கூட. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ 2024 எலெக்ஷன்ஸை பொறுத்து பாஜகவும் பாமக வேறு கூட்டணி வந்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அதிமுக கூட கூட்டணியில் இருக்க தேமுதிக தானே, அவங்க எப்படி வெளியே போனால் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை அவங்க அந்த கூட்டணியில் அந்த சமயத்தில் இருந்தாங்க, அவ்வளோதான். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து 5 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இதுவும் கூட ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி நாங்கள் எங்கே எழுதி கொடுத்துருக்கோங்கிற மாதிரி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ கூட தேமுதிக இந்த கூட்டணியில், அதாவது அந்த எலெக்ஷன் வரும்போது தான் அந்த கூட்டணி அமையும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருக்கார். அது ரொம்ப கரெக்ட். அதான் சார், ஆப்போசிட்டில் பார்த்தா திமுக கூட்டணி தான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன தேவை அதை கரெக்டாக பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? காசு கொடுக்குறாங்க, டப்பாவாக கொடுக்குறாங்க. அதே விமர்சனம் வந்து அதிமுக மேலே இருக்கு சார். பாமக கொடுக்குறாங்க, எங்க பாமக கொடுக்குறாங்க? அப்படி பாமக எங்கே கொடுக்குறாங்க? இவங்க தான் சார். பாமக இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை ஜாஸ்தி விமர்சனமே பண்ணல சார்.
பண்ணவே கிடையாது சார். ஆனால் சார் அன்புமணி என்ன திருமாவளவன் சொல்லியிருக்காரு? சார் அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு? டயர் நக்கின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கீழ்த்தரமான வார்த்தைகளை யார் பயன்படுத்துறது? அதெல்லாம் அப்போ அது கூட்டணிக்கு முன்னால் ஓகே. இப்போ அது மாதிரிலாம் அது அப்படி பார்த்தீங்க சொன்னால் எல்லாரையும் பற்றி சொன்னாங்க. அண்ணாமலை கூட தான் இவரை பற்றி சொன்னாங்க. இவங்க வந்து அண்ணாமலை பற்றி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த டிஎம்கேல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மற்ற கதவுகள்லாம் அடைஞ்சு போச்சு. ஏடிஎம்கே கதவு அடைஞ்சு போயிடுச்சு, பிஜேபி வந்து உட்காந்துருச்சு. இந்த பக்கம் விஜய் கிட்ட போகிறதா வேண்டாமா? ஏன்னா அது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. நம்ம இவ்வளவு நாளாக நம்ம வந்து அரசியல் பண்ணிவிட்டு ஒரு புது காளான்கிட்ட போயிட்டு நம்ம சரணடையணுமா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஈகோ ப்ராப்ளம் அவங்க நினைக்கிறாங்க சார். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விஜய் நோக்கி போனால் அவங்க வந்து சந்தர்ப்பவாதத்துக்காக போகிறான்னு சொல்கிறீங்க. இதுவே நீங்கள் கூப்பிட்டா அது வந்து சந்தர்ப்பவாதம் நான் சொல்லவே இல்லையே, கம்பல்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா டிஎம்கே கூட இன்னும் தொடர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கேக்கு இருக்கிற அந்த இமேஜ் டேமேஜ் இருக்குது இல்லையா, அவங்களுடைய அந்த இமேஜ் டேமேஜ் போனது அது வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இப்போ நினைக்கிறாங்க. ஏன்னா 7% வாக்குகள் 2024 சரிஞ்சு போச்சு. இன்னும் 10-12% வாக்குகள் சரியலாம் அப்படிங்கிற மாதிரி 2 கருத்து கணிப்பு வந்தது. அதை ஒன்றில் 30% போட்டிருக்கான், இன்னொன்று 40% ஆவரேஜாக போட்டிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது டிஎம்கே நிற்கிற இடங்களெல்லாம் தோக்க போகுது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெல் தானே. அதாவது ஒரு இப்போ கம்பல்ஷன் வந்து விஜய் கிட்ட போவதற்கான கம்பல்ஷன் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது அதிமுக கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண, அதனால விஜயை கூப்பிடுறாங்க அப்படின்ற கம்பல்ஷன் தான் தெரியுது. அதாவது இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வாக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா, வெற்றி பெறுபவர்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து 2000, 3000, 5000 ஓட்டுகளில் தான் நிறையா இருக்குது, நிறையா தொகுதிகளில் இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்த விதமான சான்ஸ் எடுத்துக்கூடாது. இந்த ட்ரிப்பு டிஎம்கேயை மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா டிஎம்கேக்கு எதிரான வாக்குகள் அனைத்தையுமே சிதற விடாமல் உள்ளே கொண்டாந்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். இந்த முயற்சியில் என்ன தப்பு இருக்குது? இதுக்காக நீங்கள் வந்து கம்பல்ஷன், நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க, அது ஒரு நிர்பந்தம், அவங்க மற்ற கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ப்ராப்ளம் வந்து இவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் இருக்குது. அதாவது டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ விஜய் கூட போகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் பாக்கி இருக்குது. ஆனால் விஜய் கூட போனீங்கன்னா வாக்கு மாற்றம் ஏற்படுமா, அல்லது விஜய் வந்து நம்மளை ஜெயிக்க வச்சுருவாரா? ஏன்னா இவங்களுக்கு வந்து டிஎம்கே இருந்து ஜெயிக்க வச்சுருவாங்க. அந்த ஒரு பழக்கமாகி போச்சு. நம்ம ஒன்றும் வேலை பண்ண வேண்டாம், காசு செலவு பண்ண வேண்டாம், டிஎம்கே காசு செலவு பண்ணோம், நம்மளை வந்து ஜெயிக்க வச்சிடும், நம்ம எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகிடலாங்கிற மாதிரி அந்த ஒரு நம்பிக்கை விஜய் கூட அவங்களுக்கு வரலை. அதனால வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான் இவங்க வீராவேசமாக பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து அதிகமான இடங்கள் வேணும் அப்படிங்கிறதுனால தான், பேரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால தான். அப்போவும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பேரம்னு வரும்போது ஆல்ரெடி இப்போ டிஎம்கேல என்ன திங்கிங் ஓடின்னு இருக்குது அப்படின்னா, இவ்வளவு நாளாக நீங்கள் எவ்வளோ தொகுதிகளை ஜெயிச்சிங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸுக்கு 17 சீட்டுக்கு மேலே கிடைக்காது. அதாவது 30 காலத்துலேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வாழப்பாடி அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கம்மியாகிக்கிட்டே தான் போகிறது. 60, 70 இருந்த ஒரு கட்சி வந்து இன்றைக்கி வந்து 17 இடத்துக்கு தான் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். 17 இடத்துல நீங்கள் போட்டி போட்டிங்கன்னு சொன்னால் 15 இடத்துல 14 இடத்துலலாம் முந்தையெல்லாம் ஜெயிச்சுட்ருப்பாங்க. 25 இடத்துல போட்டி போட்டு 17 இடத்துல ஜெயித்தாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தலில் இவங்க அபகரிச்சுக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அவ்வளவு வெற்றி விகிதம் இருக்குமா? இந்த மாதிரி ஒரு தேஞ்சு போன, அதாவது டிஎம்கேவே வந்து காயப்பட்ட கட்சி, அடிபட்ட கட்சி. அதாவது வயசான கட்சி, வயசான கட்சி, ரெண்டாவது அடிபட்ட கட்சி. உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சேர மாட்டேங்குது, பிள்ளைக்கும் மூத்த தலைவர்களுக்கும் சேர மாட்டேங்குது, பிள்ளைக்கும் அத்தைக்கும் சேர மாட்டேங்குது, பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர மாட்டேங்கிறது. நிறைய இருக்குது. ஆனால் ரைட், நீங்கள் பாமக அந்த பிரச்சனை இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆனால் பாமகவுக்கும் டிஎம்கேக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பாமகவில் ராமதாஸுக்கு வந்து 86 வயசாச்சு. இனிமேலும் அவரால் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறது அந்த தொண்டர்களுக்கு தெரியும், கட்சிக்காரர்களுக்கு தெரியும். இன்றைக்கி அருள் மட்டும்தான் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறார். எம்எல்ஏ அருள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிற மாதிரி இங்கே பேப்பரில் பார்த்தேன். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு இதில் பார்த்தேன், நான் ஊடகத்தில் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில். 95%
பொதுக்குழுவில் 95% அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி பின்னால் போய் நின்னாங்களோ, எப்படி தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிச்சதோ, அதே தான் அன்புமணிக்கு ஆக போகிறது. அன்புமணி அதை நிரூபித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி, ஏடிஎம்கே அந்த கூட்டணியில் வந்துடுவார். எந்த குழப்பமும் கிடையாது. ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிந்த மிக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.